விசுவாசத்தோடு நாம் இருந்தால் நிச்சயமாக சுதந்திரிக்கலாம். விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம்? விசுவாசம் மட்டும் போதும். நம்பிக்கை என்பது நம்மை சார்ந்திருப்பது, விசுவாசம் என்பது நமக்குள் இருப்பவரை சார்ந்திருப்பது. யாரை சார்ந்திருக்கிறது? நமக்குள் இருப்பவரை சார்ந்திருப்பது. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். 45 வயசில் காலேப்பு போனார், போய் பார்த்தாரு, அந்த தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னார். 85 வயசுலையும் விசுவாசத்தில் ஒரு சின்ன குறைவு கூட வரல. வயசானாலும் தாமதமானாலும் விசுவாசம் குறைவில்லாதவங்க மேன்மையானதை சுதந்திரிப்பார்கள். உங்களுக்கு நல்லா புரியுதா? நினச்சி பாருங்கள், 45 வயசில் விசுவாசித்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 40 வருஷம் நடக்காமல் இருந்தபோது விசுவாசித்தது தான் மேன்மை. எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போயிடும். என்ன ஆயிரும்? மறந்துடும். ஆனால் காலேப்புக்கு என்ன செய்யலை? மறக்கலை. அதுபோல் விசுவாசிக்கிற உங்களுக்கு எதுவும் மறக்கக்கூடாது. தேவனுடைய திட்டங்கள் நாம் நம்புகிறவைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார்.